அங்க அழகான வீடு இருக்குடா. அது உங்களுக்கு தானே. நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. யோசிடா செல்லம். நீ யோசனை பண்ணுடா. யோசனை பண்ணி நல்ல முடிவா எடுங்கோ. சரிப்பா, நாங்க வரோம். பார்த்திபா, வரும்பா. பத்தியாப்பா, பத்தியா அவளுக்கு பத்தியா, அவளுக்கு இன்னும் அந்த ஈகோ போகலப்பா. வீப்பு பிடிச்ச சீரழிஞ்சு இருக்காவோ. இவ்வளவு பட்டாவை இன்னும் திருந்தவே இல்லை. அம்மாவை நாங்க கூட்டிட்டு வரோம்ப்பா. செல்ல குழந்தைகளா, உங்க அம்மா இல்லாம என்னால இருக்க முடியும். ஆனா நான் இல்லாம அவளால இருக்கவே முடியாது. இப்போ உங்க முகத்துக்காக தான் அவளை கூப்பிடுறேன். அவளுக்கு புத்திமதி சொல்லி அழிச்சுடுவாங்க. வரட்டுமா? சாதிச்சுட்டோம் இல்ல? ஏண்டி, ஆம்பளை தான், பொம்பளை தாண்டி. அம்மா, அப்பா கூப்பிடுறாருல, பாபா போலாம். ஏம்மா, எங்களுக்கு வீடு இல்லைங்கிறத விட உனக்கு உன்னோட ஈகோ தான் பெருசா போச்சா? உனக்கு எங்க மேல அக்கறை இருந்தா தயவு செஞ்சு எழுந்து வாமா. இது தவிர வேற வழியே இல்லம்மா. அடம் பிடிக்காம வாமா. அம்மா வாமா. வாமா போலாம். வாமா. வாமா. அம்மா ப்ளீஸ் வா. என்ன சாந்தி, பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? இல்லம்மா, பிள்ளைங்களை அங்க விட்டுட்டு என்னால இங்க வேலை செய்ய முடியல. மனசு ஃபுல்லா இதுங்களை சுத்தியே இருக்கு. அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். மேஸ்திரி பார்த்தா திட்ட போறாருமா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, 2 பேரும் ஓரமா உட்கார்ந்து விளையாடணும், சரியா? போங்க போங்க. ஏமா, வீட்டுல மாமியார் இல்ல? இருக்காங்க, நல்லா குத்துக்கல்லு மாதிரி. அப்புறம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுல இருக்கவங்கள நம்பி பிள்ளைங்களை விட்டுட்டு வர முடியலம்மா. நீ ஏமா கண்ணு கலங்குற? உன் மாமியார பாத்துக்க சொல்ல வேண்டியதானே? சின்ன பிள்ளைங்களை ஏன் கஷ்டப்படுத்துற? அது ஏமா கேக்குறீங்க? வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு பெரியவங்க பொறுப்பா இருக்க வேண்டாமா? எவனோ பக்கத்து வீட்டுக்காரனை நம்பி இந்த 2 சின்ன பிள்ளைங்களையும் வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்னன்னா அங்க போய் கஷ்டப்பட்டு அவன் என்னென்னவோ பண்ணி
அடக்கடவுளே, இப்படி இல்லாம ஆளுங்க இருப்பாங்க? இருக்காங்களேம்மா, ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க வேற. அதுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதாம்மா நான் கையோட இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். உன் புருஷனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த ஆள் போய் 20 நாள் ஆச்சு. இதான் சாக்குன்னு எங்க ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. எங்களை பத்தி கவலை இல்லாத ஆளு. எங்க வேணா போட்டோம். அந்த ஆளை பத்தி நாம ஏன் பேசணும்? பேசாதீங்க. சரி சரி, போய் வேலையை பாரு. இந்த ஆம்பளைங்க ஏன்டா இப்படி இருக்காங்க?